ஹலோ, நான் சீதாராம் பேசுகிறேங்க. நெல் விவசாயம் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. நாங்கள் தலைமுறையாக விவசாயம் தான் பண்ணுறோம். சில பேர் வந்து நெல் வந்து செயற்கைன்றாங்க. அது முற்றிலும் தவறுங்க. நெல் வந்து சுத்தமாக இயற்கை தான். அதாவது கண்டுபிடிப்போம்னா புது புது ரகத்தை கண்டுபிடிக்கலாம்னு அது இயற்கை சம்மந்தப்பட்டது தான். சில பெரியார்கள் வந்து செயற்கைன்றாங்க. பூமியில் போட்டது எதுவுமே முளைப்பு வந்து அது வந்து செடியாக்கி மரமாகுது எல்லாமே இயற்கை தான். அதாவது ஒரு டேப்லெட் எடுத்து நம்ம பூமியில் போட்டால் வந்து அந்த டேப்லெட்டு தண்ணி ஊற்றினா 4 டேப்லெட்டாக வருமா? வராது. ஒரு மாத்திரையோ வேறு ஏதோ பிளாஸ்டிக் பொருளோ ஏதோ உற்பத்தி பண்ணி எடுத்துன்னு வந்து போட்டு அதை வந்து செயற்கைன்னு சொன்னால் அது செயற்கை. இயற்கை வந்து அது முளைச்சி வருமா? வராது. அதனால் தயவுசெய்து பெரியவர்கள் சில பேர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நெல் வந்து சுத்தமாக இயற்கை தாங்க, அது செயற்கை இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து வயசு வந்து 42 வயசு ஆகுது. எங்கள் பாரம்பரியம் முக்கால பரம்பரையிலேருந்து எல்லாமே விவசாயம் தான் பண்ணியிருக்கோம். அதனால் சில பேர் சொல்லுவதெல்லாம் தவறு. தயவுசெய்து அதை நம்பிடாதீங்க. இயற்கை தான். பூமியில் விளைவிப்பது எல்லாமே இயற்கை தாங்க. சாதா ஒரு 4 பில்டிங்குள்ளே 4 செவுத்துக்குள்ளே தயார் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் வந்து செயற்கைன்னு சொல்லலாம். ஒரு டேப்லெட்டோ அது செயற்கைன்னு சொல்லலாம். இது எல்லாமே விவசாயம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயற்கை தாங்க. இது ஆணித்தரமாக சொல்கிறேன். சில பெரியவர்கள் தவறாக சொல்லிக்கிறாங்க. அது தவறுங்க. ஒரு மாத்திரையோ பிளாஸ்டிக் பொருளோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளோ நீங்கள் 4 செவுத்துக்குள்ளே தயார் பண்ணுற பொருள் வந்து போட்டால் முளையுதுன்னா அது இயற்கை. அது முளையலனா அது செயற்கைங்க. இதாங்க உண்மை.